திரு செங்கோட்டையன் அவர்களை நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மிக நன்றாக அறிவேன். அவர் அதிமுகவினுடைய ஏற்றங்களிலும் இறக்கங்களிலும் மிக முக்கிய பங்கு வகித்தார். எம்ஜிஆர் அவருடைய அன்புக்கு பாத்திரமானவராக திகழ்ந்தார். இன்றைக்கு அதிமுகவிலே ஒரு இத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்றால் அதுல ஒரு 2-3 பேர் இன்னும் ஆள் என்றுதான் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியினுடைய ஆள் இல்லை. அடிப்படையில் ஒரு கலகக்காரர் அல்ல. 89 அவர்தான் மிக முக்கியமாக பல வேட்பாளர்களுக்கு அந்த வட்டாரத்தில் சிபாரிசு செய்தார். 91 அவர் சார்பில் பல பேர் சிபாரிசு செய்து வந்தார்கள். கட்சியிலே அவரால் சில பேர் வாரிய தலைவரானார்கள். அவரால் சில பேர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்றார்கள். அந்த அளவுக்கு முக்கியமாக பவர் சென்டராக அவர் இருந்த போதும் இருந்திருந்தாலும் கோஷ்டி சேர்ப்பவர் அல்ல. ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கே முதலில் பரிசீலனை எடப்பாடி பழனிசாமியோட சீனியர் என்பதால் மட்டுமல்ல, அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்களா? அவரிடம் கட்சி எம்ஜிஆர் அவர் கேபினெட்டிலேயே இல்லாமல் இருந்திருக்கிறார். 2001 தேர்தல் விஷயத்துல அவருக்கு கன்விக்ஷன் இருந்த காரணத்தால் அவர் அமைச்சரவையிலேயே இல்லை. ஆனாலும் அவருக்கு கட்சியில முக்கியத்துவம் இருந்தது. எல்லாரும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தரா மாறாரு. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் திகழ்ந்தார். ஆகவே ஜெயஜா விளைவு ஏற்படும் போதெல்லாம் ஜெயலலிதா பக்கம் நின்றது, அந்த விஷயம் எப்படி நடந்தது சார்? அப்புறம் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைக்கும் போதெல்லாம் வேற கட்சிக்கு மாறணுங்கிற எண்ணமே அவருக்கு வந்தது இல்லையா? நிச்சயமாக அவருக்கு வந்ததே கிடையாது. அவர் இன்னொன்று அப்ரோச் பண்ண முடியாதவர் என்கிற பார்வையை அவரை பற்றி திமுகவிலே உண்டு. அது எனக்கு தெரியும். கலைஞர் அவர்கள் இருந்தபோதே ஜூன் 4க்கு பிறகு கூட ஏதாவது ஒரு அரசியல் கலகம் அதிமுகவுக்குள் பிறக்குமானால், அதிமுகவுக்குள் ஒரு விவாதம் வருமானார் கட்சிக்குள், அப்போது அவர் ஆலோசனைகளை சொல்லுவாரே தவிர அவர் முரண்பட மாட்டார், போர்க்குழல் கிடையாது. அவர் ரிபல் அல்ல. இப்ப ரிசல்ட்ஸுக்கு முன்னாடியே எலெக்ஷன் முடிஞ்சதற்கு பிறகாக ஏன் சார் இந்த பிளவு, இந்த விஷயங்கள்லாம் பேச தொடங்கியிருக்காங்க? இல்ல, இது நெருப்பு இல்லாம புகையாதுல்ல. நெருப்பு இல்லாமல் புகையாது என்றால் அதிமுகவிற்குள் ஒரு கலகம் பிறக்கக்கூடும், மோசமான தோல்வியை தழுவினால் என்பது ஊடகவியலாளர்களுடைய பார்வை, மதிப்பீடு. நான் உட்படத்தான் சொல்லுகிறேன். நான் என்னை விலக்கிவிட்டு சொல்லவில்லை. நானும் கூட சில நேர்காணல்களில் அப்படி பேசியிருக்கிறேன். வேறு 1-2 அரசியல் விமர்சகர்கள் இதை நேர்காணல்களில் பேசியிருக்கிறார்கள். அதன் அடிப்படையிலும் பொதுவாக பத்திரிகைகளிலே வருகிற ஹேஷியங்கள், அதாவது சில வதந்திகள், ஹேஷியங்கள் என்று கூட சொல்லக்கூடாது, ஹேஷியம் என்று சொன்னால் கூட அனுமானம் என்று அதை புரிந்து கொள்ள முடியும், அதை மீன் பண்ண முடியும். ஆனால் காசிப்புக்கும் அசம்ஷனுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. ஆகவே அது பத்திரிகையில் இன்னாரை சந்தித்தார், இன்னார் கடும் கோபத்தில் இருக்கிறார் என்பதெல்லாம் ஒரு காசிப் தான். நான் அதில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், அதற்கு ஒரு சரியான உதாரணம் என்று சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வேலுமணியும் செங்கோட்டையன் அவர்களையும் இணைத்து சொல்லுகிறார்கள். திரு செங்கோட்டையன் அவர்களை நான் ஒரு 40 ஆண்டுகளுக்கு மேலாக மிக நன்றாக அறிவேன். அவர் அதிமுகவினுடைய ஏற்றங்களிலும் இறக்கங்களிலும் மிக முக்கிய பங்கு வகித்திருக்கிறார். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். 9 முறை சட்டமன்ற உறுப்பினர். முதல் முறை அவர் அந்த பக்கத்தில் இருக்கக்கூடிய கோபிச்செட்டிப்பாளையத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய தொகுதியில் போட்டியிட்டார். மீதி 8 முறையும் அவர் கோபிச்செட்டிப்பாளையத்திலே தான் போட்டியிட்டார். ஆகவே இன்னும் சொல்லப்போனால் அவர் முதல் முறை போட்டியிட்ட போது அவருடைய சித்தப்பா காங்கிரஸ் கட்சியினுடைய வேட்பாளர் அவரை எதிர்த்து போட்டியிட்டார். அடுத்த முறையிலிருந்து அவர் கோபி தொகுதியில போட்டியிட்டார். எம்ஜிஆர் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமாக சத்தியமங்கலத்தில் முதல் முறை போட்டியிட்டார். எம்ஜிஆர் அவர்களுடைய அன்புக்கு பாத்திரமானவராக திகழ்ந்தார். எம்ஜிஆர் அவர் அமைச்சரவையில் இடம் அளிக்காவிட்டாலும் கூட அவரை எம்ஜிஆருக்கு பிடித்தமான எம்எல்ஏக்களில் ஒரு ரொம்ப சின்ன வயசுல எம்எல்ஏ ஆயிட்டார்ல சார். ஆமாம், முத்துசாமி முதல் முறை அமைச்சரில் அவர் அமைச்சரானார் 77. அதனால் இவருக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. பக்கத்தில் இப்போல்லாம் ஒருங்கிணைந்த மாவட்டங்களாக இருந்தது. திருச்செங்கோடு தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருந்த திரு பொன்னையன் அவர்கள் அமைச்சரவையில் இடம்பெற்றிருந்தார். சேலத்திலே ராஜாராம் அவர்கள் அமைச்சரவையில் பின்னாளிலே வருகிறார். அவர் முதல் முறை இல்லை என்று நினைக்கிறேன். ஸோ இப்படியெல்லாம் இருந்த காரணத்தினால இவருக்கு அந்த வாய்ப்பு கிட்டவில்லை. ஆனால் எம்ஜிஆர் அவரை கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் இந்த மாதிரியான பதவிகளில் அமர்த்தினார். ஸோ எதற்காக நான் அதை சொல்ல வந்தேன் என்றால், அவரை உள்ளும் புறமும் நன்கு அறிந்தவன் என்ற முறையிலே சொல்லுகிறேன். ஹி இஸ் நாட் அ ரிபல். அடிப்படையில் ஒரு கலகக்காரர் அல்ல. அதே போல அவர் ஜெயலலிதா அவர் மறைவுக்கு பின்னாடியே கூட அதற்கு முன்பு இருந்தே நான் சொல்ல விரும்புகிறேன். 1991 அவர் செல்வி ஜெயலலிதாவுடைய அமைச்சரவையில்
போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்ததோடு அவர் 3 முக்கிய அமைச்சர்களில் ஒருவராக இருந்தார். அப்போது முதலில் 2 பேர் தான் மிக முக்கியமான அமைச்சர்கள். அதாவது எந்த ஒரு முடிவானாலும் செல்வி ஜெயலலிதா இவர்கள் இருவர் வழியாகத்தான் மற்றவர்களுக்கு கன்வே செய்வார். யார் யார்? செங்கோட்டையன் அவர்களும் அழகு திருநாவுக்கரசு அவர்களும். அதன் பிறகு 3ஆவதாக அந்த அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டவர் திரு கண்ணப்பன். ஆகவே அவர் பவர்ஃபுல் இலாக்காக்கள் எல்லாம் வைத்திருந்தார். இவர்கள் மூவரும் தான் மாநாடு என்றால் போய் நிகழ்ச்சி ஏற்பாடு செய்வார்கள். செல்வி ஜெயலலிதா கலந்து கொள்கிற ஒரு பெரிய நிகழ்ச்சி என்றால் அதற்கு போய் அங்கே முன்னே தங்கியிருந்து ஏற்பாடு செய்வார்கள். அதே போல பிரச்சார பயணத்திட்டத்தை வகுப்பாளராக செங்கோட்டையன் அவர்கள் தொடர்ந்து இருந்திருக்கிறார். ஒரு முறை அல்லது 2 முறை இவரோடு அந்த பணியை திரு முத்துசாமி ஷேர் செய்திருக்கிறார். பகுதியை பிரியாரிட்டி இவருக்கு தான், முதலில் இவர் தான் அதில் முன்னுரிமையோடு இருந்தார். நான் சொல்ல வந்தது, திரு செங்கோட்டையன் அவர்கள் போக்குவரத்து துறை அமைச்சர் என்ற முறையில் 100கணக்கானோருக்கு கட்சிக்காரர்கள் சிபாரிசு செய்தவர்களுக்கு வேலை கொடுத்தார். அது முறையா அல்லவா என்பது அது தனி ஆய்வுக்குரியது. நான் சொல்ல வருகிற பொருள் என்னவென்றால், இதன் காரணமாக தமிழ்நாடு முழுக்க இருக்கக்கூடிய கட்சி நிர்வாகிகள் செங்கோட்டையின் பால் பேரன்பு கொண்டவர்களாக மாறினார்கள். அவர் ஊருக்கான 10 பைசா அவர் யாரிடமும் ஒரு கண்டக்டர் போஸ்டிங்கோ டிரைவர் போஸ்டிங்கோ லஞ்சம் வாங்கினார் என்று சொல்ல முடியாது. அந்த போஸ்டிங்குக்கு சிபாரிசு செய்தவர்கள் வாங்கியிருக்கலாம், அது வேறு விவகாரம். அவர் வாங்கினார் என்று விரல் நீட்டி ஒருவர் சொல்ல முடியாது. அவருடைய மீது வந்த வழக்கு வேறு வழக்கு, போக்குவரத்து கழகங்களுக்கு கருவிகள் வாங்கியது சம்பந்தமானது. நான் சொல்ல வருவது, அதன் காரணமாக இயல்பாகவே ஏராளமான சட்டமன்ற உறுப்பினர்கள், ஏராளமான கட்சி நிர்வாகிகள் அவருக்கு ஒரு ஆதரவாளர்களாக கட்சிக்குள் உருவானார்கள். அந்த பீரியடில் உருவானார்கள். அதற்கு முன்பு சேவல் அணியில் துவங்கியது அவரது அரசியல் பயணம். அதாவது பயணம் என்றால் 89 அவர்தான் மிக முக்கியமாக பல வேட்பாளர்களுக்கு அந்த வட்டாரத்தில் சிபாரிசு செய்தவர். 91 அவர் சார்பில் பல பேர் சிபாரிசு செய்து வந்தார்கள். கட்சியிலே அவரால் சில பேர் வாரிய தலைவரானார்கள், அவரால் சில பேர் மாநிலங்களவை உறுப்பினர் பதவி பெற்றார்கள். அந்த அளவுக்கு முக்கியமாக பவர் சென்டராக அவர் இருந்தபோதும் இருந்திருந்தாலும் கோஷ்டி சேர்ப்பவர் அல்ல. வேறு அதிமுகவை சேர்ந்த சில முக்கியஸ்தர்கள் கோஷ்டி சேர்ப்பவர்களாக இருந்திருக்கிறார்கள். அதன் காரணமாக செல்வி ஜெயலலிதா அவர்களின் கோபத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். எதற்காக சொல்லுகிறேன் என்றால், he is not a rebel basically. இவர் மேலே ஒரு தடவை கோபப்பட்டாங்கன்னு இவர் மீது காரணம் வேறு, அது தனிப்பட்ட காரணங்கள். அவர் அமைச்சரவையிலிருந்து நீக்கப்பட்டார். அதற்கு இவர் கருதுகிற காரணம் வேறு, அது வேறு விவகாரம். ஆனால் அதன் பிறகு ஜெயலலிதா அவருக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தார். மந்திரியாக்கவில்லை, வாய்ப்பு கொடுத்தார். பிறகு கடைசியில் அவர் திருமதி சசிகலா அவர்கள் வந்த பிறகு முக்கியத்துவம் பெறுகிறார், மீண்டும் முக்கியத்துவம் பெறுகிறார். நீங்கள் கூறியது போல, என்னிடத்திலே கூறியது போல, அவர் முதலமைச்சர் பதவிக்கே பரிசீலிக்கப்பட்டார். செல்வி ஜெயலலிதா அவர்களுடைய மறைவுக்கு பிறகு முதலமைச்சர் பதவிக்கே முதலில் பரிசீலனை. எடப்பாடி பழனிசாமியோட சீனியர்ல அவர். சீனியர் என்பதாலும் மட்டுமல்ல, ஏற்றுக்கொள்ளக்கூடிய நபராக இருப்பார், அக்செப்டபிலிட்டி. ஆனால் அது வேறு காரணங்களால், ஓரிரு காரணங்களால், அது வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத காரணங்களால் அவர் அப்போது அந்த வாய்ப்பை ஏற்க முடியாத நிலை வந்தது. அவர்கிட்ட தான் ஃபர்ஸ்ட் வந்தாங்களா? அவரிடம் விருப்பம் கேட்கப்பட்டது என்பது எனக்கு கிடைக்கிற தகவல். ஓகே. ஆனால் அவர் அதற்கு அந்த விஷயத்திற்கு தயார் நிலையில் இல்லை, அந்த விஷயத்திற்கு. ஆகவே அவர் தயார் நிலையில் இல்லாததால் அவருடைய பெயர் பரிசீலனையில் வரவில்லை. ஆனாலும் அவர் அமைச்சரவையில் இடம்பெறுவது அப்போது உறுதி செய்யப்பட்டது. ஆகவே திரு செங்கோட்டையனுடைய அரசியல் பயணத்தில் அவர் எப்போதுமே ஒரு கலகக்காரராக இருந்ததில்லை. கட்சி எம்ஜிஆர் அவர் கேபினெட்டிலேயே இல்லாமல் இருந்திருக்கிறார். 2001 தேர்தல் சமயத்தில் அவருக்கு கன்விக்ஷன் இருந்த காரணத்தால் அவர் அமைச்சரவையிலேயே இல்லை. ஆனாலும் அவருக்கு கட்சியிலே முக்கியத்துவம் இருந்தது. அதற்கு ஒரு சரியான உதாரணம் சொல்ல வேண்டுமானால், இடையிலே திரு காளிமுத்து அவர்கள் அதிமுகவிலிருந்து வெளியே சென்று திமுகவில் இணைந்து திரும்பவும் அதிமுகவுக்கு திரும்பிய போது அவருக்கு கட்சியில் சேருவதற்கு, அவர் மீண்டும் இணைவதற்கு முக்கிய பங்காற்றிய 2 பேரில் ஒருவர் திரு செங்கோட்டையன், மற்றொருவர் திரு ரகுபதி. ஆகவே அவருடைய முக்கியத்துவம் என்பது அவருக்கான ரோல். சார், எல்லாரும் அவ்வளவு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற அளவுக்கு ஒருத்தரா மாறுறாரு. எம்ஜிஆர் தொடங்கி ஜெயலலிதா, அதற்கு காரணம் ஜெயலலிதா அவர்களுடைய நம்பிக்கைக்குரியவராக அவர் திகழ்ந்தார். அவரிடம் ஒரு பணி கொடுத்தால் அது வெற்றிகரமாக முடிப்பார், வெளியே தெரியாது.
அந்த விஷயத்தை அவர் எப்படி வெளியே முடித்தார் என்பதை சொல்ல மாட்டார் என்பது ஒரு முக்கியமான காரணம். உங்களுக்கு நான் அந்த காளிமுத்து அவர்களை திரும்ப கொண்டு வந்து சொன்னேன். அதே மாதிரி எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. இடையிலே செல்வி ஜெயலலிதாவோடு கருத்து வேறுபாடு ஏற்பட்டு முதலில் அவரை ஆதரித்தவர்கள் திரு குழந்தைவேலு, முன்னாள் அமைச்சர், எம்ஜிஆர் அமைச்சரவையில் இருந்தவர், அதே போல் முன்னாள் அமைச்சர் திரு ராஜா முகமது ஆகிய இருவரும் செல்வி ஜெயலலிதாவினுடைய எதிர்ப்பு நிலை எடுத்து வெளியே போய்விட்டார்கள். அவர்கள் வந்து திமுகவுக்கு போகலை. இந்த நால்வரணி அந்த மாதிரியான போட்டி அதிமுக அதில் இருந்தார்கள். ஆனால் திரும்பவும் அவர்களை அதிமுகவுக்குள் கொண்டு வந்து அதில் திரு குழந்தைவேல் அவர்களுக்கு முக்கியத்துவம் கிடைத்தது. அதற்கு காரணம் திரு செங்கோட்டையன். அவர்களை திரும்ப கொண்டு வந்தது திரு செங்கோட்டையன் தான். அதில் வந்து எனக்கும் அதில் ஒரு ரோல் இருக்கிறது. அதனால் நான் இது ஆத்தென்டிசிட்டியாக கூட சொல்ல முடியும். அதாவது இந்த அதில் சில மெசேஜை கன்வே பண்ணுவதில். ஆகவே அந்த இடத்துல நான் ஒரு உதாரணம் சொல்ல வேண்டும். விஷயத்தை ஓசைப்படாமல் முடிப்பார். ரெண்டாவது லாயல்ட்டி. இது ரெண்டையும் செல்வி ஜெயலலிதா மிக முக்கியமான அளவுகோலாக கருதுவார். அது திரு செங்கோட்டையனுக்கு உண்டு. திரு குழந்தைவேலு மீண்டும் இணைந்தவருக்கு டெல்லி பிரதிநிதி கிடைப்பதற்கு அதுவும் ஒரு காரணம். அவர் வந்து ஒரு 1-2 ஒர்க்கு கொடுத்தா செய்வார், வெளியே சொல்ல மாட்டார் என்பது ஒரு நம்பிக்கை. திரு செங்கோட்டையன் அவருடைய அரசியல் பயணத்தை துக்ளக்கில் நான் பதிவு செய்திருக்கிறேன். அண்மையிலே தான் பதிவு செய்தேன். ஒரு 4 வாரங்கள் வந்தது என்று கருதுகிறேன். அதிலே நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் அவர் என்னென்ன மாதிரியான விஷயங்களை செல்வி ஜெயலலிதா சொல்லி செய்தார் என்பதை பகிர்ந்து கொண்டிருக்க மாட்டார். அதற்கான முயற்சியை கூட நான் எடுத்து பார்த்தேன். அவர் சொல்ல மாட்டார். எனக்கு என்ன சொல்லுவார், ரெக்கார்ட் பண்றது சொல்ல மாட்டாரா, இல்ல பர்சனலா கூட தெரியவே படுத்த மாட்டாரா? பெர்சனலாக மிக ரேராக எனக்கு தெரியும் உங்களுக்கும் அவருக்குமான நெருக்கம் எவ்வளவு அப்படின்ட்டு. இல்ல, பெர்சனலாக 1-2 விஷயங்கள் சொல்லக்கூடியதை சொல்லுவார். 1-2 விஷயங்கள் சொல்லி இருக்கிறார். ஆனால் 1-2 விஷயங்கள் சொல்லாமல் விட்டது அதை விட முக்கியமானதாக இருந்திருக்கிறது. நான் அதற்காக சொல்லுகிறேன். எனக்கு வேற 1-2 சோர்ஸ் மூலமாக தெரிய வந்திருக்கிறது. அவர் என்ன ரோல் பிளே பண்ணார் ஒரு பார்ட்டி உள்ள ஒரு கிரைசிஸ் வந்தபோது என்பது எனக்கு வேற 1-2 பேர் சொல்லியிருக்கிறார்கள். எதற்காக சொல்கிறேன், அப்படிப்பட்ட ஒரு நபர். ஆகவே ஜெயஜா பிளவு ஏற்படும் போதெல்லாம் ஜெயலலிதா பக்கம் நின்றது, அந்த விஷயம் எப்படி நடந்தது சார்? அப்புறம் அவருக்கான இம்பார்ட்டன்ஸ் குறைக்கும் போதெல்லாம் வேற கட்சிக்கு மாறணுங்கிற எண்ணமே அவருக்கு வந்தது இல்லையா? நிச்சயமாக அவருக்கு வந்ததே கிடையாது. அவர் வந்து இன்னொன்று அப்ரோச் பண்ண முடியாதவர் என்கிற பார்வையை அவரை பற்றி திமுகவிலே உண்டு. அது எனக்கு தெரியும். கலைஞர் அவர்கள் இருந்தபோதே. அவங்க கட்சிக்கு இணைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க, முடியவே முடியாது. இல்லை, நான் சொல்ல வந்தது, கலைஞர் அவர்கள் இருந்தபோதே 1-2 பேர் உறுதியாக வரமாட்டார்கள் என்கிற பார்வையோடு அவர்கள் அப்ரோச்சே செய்யவில்லை. அந்த ஐடியாவே ட்ராப் செய்தார்கள். அவர்களுக்குள் 1-2 பேர் பேசும்போது இவர் எப்படி இப்போது பதவி இல்லாமல் இருக்கிறாரே, இப்போது ஓரங்கட்டப்பட்டிருக்கிறாரே, அவர் நிச்சயமாக வரமாட்டார் என்ற பேச்சு எழுந்திருக்கிறது. அந்த அளவுக்கு அவர் அப்ரோச்சே பண்ண முடியாது என்ற மைண்ட் செட் உடையவர். அதாவது அந்த மைண்ட் செட் எதிர் வாய்ப்புகள் கிடைக்கலனாலும், கேபினெட்ல இடம் கொடுக்கலனாலும், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலனாலும் கட்சி மாற மாட்டார். அவருக்கு அதற்கு அவர் சொல்லுகிறது என்னன்னா, ஒரு பதவிக்காக இத்தனை வருஷ பொது வாழ்க்கையில் இத்தனை முறை எம்எல்ஏ-ஆக இருந்து விட்டோம், மந்திரியாக இருந்து விட்டோம், பார்க்க வேண்டிய புதிய பதவி எதுவும் கிடையாது. பதவிக்காக ஒரு கட்சியை மாறணும் என்ற ஒரு கெட்ட பேர் வந்து விடக்கூடாது. அவர் வந்து கொஞ்சம் வந்து சமுதாய ரீதியிலும் அந்த சமுதாயத்திலும் ஒரு மதிப்புடையவராக பார்க்கப்படுகிறார். அந்த கொங்கு பகுதியில் ஒரு முக்கியமான அரசியல் தலைவராக, மதிக்கப்படுகிற தலைவராக பார்க்கப்படுகிறவர். இன்னும் உங்களுக்கு சொல்ல வேண்டும் என்றால், ஆடம்பரமாக நடத்துவது கல்யாணத்தை என்பது வேறு, ஊரையே கூட்டி சாப்பாடு போட்டு மகிழ்வது என்பது வேறு. அப்படி செய்ய போய் அதுவே அவருக்கு எதிர்மறையாக ஆகிவிட்டது. 96 தேர்தலிலே அதிமுக பெரும் அலையாக ஏற்பட்டு 4 பேர் தான் வெற்றி பெற முடிந்தது. ஜெயலலிதாவே தோற்றார் என்றால் அதில் செங்கோட்டையன் தோற்பார் என்று நான் நினைக்கவில்லை. ஆனால் வினோதமாக நான் கேள்விப்பட்ட செய்தி, செங்கோட்டையனே தோத்துட்டாரு, நம்மளாம் எப்படி ஜெயிக்க முடியும்னு ஜெயலலிதா அவர்களை பேசினாங்கன்னா சொல்லுவாங்க. எனக்கு அது தெரியல. நான் வெற்றி பெறக்கூடியவர் என்று தான் நான் எதிர்பார்த்தேன். ஆனால் பின்னாளில் நான் விசாரித்த போது அறிந்த ஒரு செய்தி எனக்கு வியப்பளித்தது என்னவென்றால், அவருடைய மகன் திருமணத்தை கோபிச்செட்டிப்பாளையத்தில் மிக ஆடம்பரமாக நடத்தினார். அது ஆடம்பரம் என்றால் நான் என்ன வகையிலே சொல்லுகிறேன் என்றால், டாம்பீகம் அல்ல, பல்லாயிரக்கணக்கானவர்கள் சாப்பாடு போடுகிற அளவுக்கு அந்த திருமணம் நடந்தது. பேருந்துகளிலே சுற்று வட்டார மக்கள் அழைத்து வரப்பட்டு, கிராமமாக பத்திரிகை கொடுக்கப்பட்டு வந்து இது பண்ணாங்க. அது ஒரு நெகட்டிவாக போய்விட்டது. எப்படி இங்கே வந்து ஒரு வளர்ப்பு மகன் திருமணம் வந்து ஒரு அதுல ஆடம்பரம், அதுல பிரச்சனைகள் வேற, இதுல பிரச்சனை வேற. அதற்காக சொல்லுகிறேன், அதுதான் அவரது சரிவுக்கு காரணமே தவிர அவர் மீது தொகுதியில் ஒன்றும் அதிருப்தி கிடையாது என்று எனக்கு பின்னாளில் அங்கே நான் பயணம் செய்கிற போது சொல்லி இருக்கிறார்கள். இன்னொன்று, மாற்று கருத்து உடையவர்களே கூட அவர் மீது ஒரு
பாசிட்டிவான ஒப்பீனியன் தான் சொல்வார்கள், நான் கான்ட்ரவர்ஷியல் பர்சன் என்று தான் சொல்வார்கள். ஆகவே தான் நான் சொல்லுகிறேன், ஜூன் 4க்கு பிறகு கூட ஏதாவது ஒரு அரசியல் கலகம் அதிமுகவுக்குள் பிறக்குமானால் நான் அது வெற்றி தோல்வியின் அளவை பொறுத்து என்று நான் கருதுகிறேன். அதிமுக அடைய போகிற தோல்வி நிச்சயமாக தோல்வி, அதனுடைய அளவு எப்படி இருக்க போகிறது என்பதை பொறுத்து உட்கட்சிக்குள் விவாதம் தேவைப்படுகிற விவாதம். ஒரு மனிதர் அவருமே குறிப்பிடும் போது, நான் 45 வருஷம் வெறும் நேர்மறையான அரசியல் பண்றவன், என்னை பத்தி எதிர்கட்சிக்காரங்களுக்கு கூட தெரியும், என்ன போய் இப்படிலாம் சொல்றாங்களேங்கிறது அவரோட பிரஸ் மீட்ல சொல்ல விளக்கமா இருக்கு. ஆனா அப்படிப்பட்டவர் தமிழ்நாட்டின் அமைச்சர் ஒருத்தர் பேரை சொல்லி குறிப்பிடுற அளவுக்கு ஒரு இடம் நடக்குதுன்னா சம்திங் ஏதோ நடந்துட்டு இருக்குன்னு பத்திரிகைகளில் வருகிற செய்திகளின் அடிப்படையில் திரு ரகுபதி பேசியிருப்பார் என்று நினைக்கிறேன். பேசி வைப்போம், அது நடக்கிற கலகம் நடந்ததுன்னா நம்மளும் பேசணும்னு இருக்கலாம்னு நினைக்கிறேன். அவருக்கு ஒன்றும் தகவல் அடிப்படையில் பேசினார் என்று நினைக்கல. நான் ஏனென்றால் இந்த வதந்தி கொஞ்ச நாளாகவே இருக்கிறது. நான் சொல்லுவது, அதிமுகவுக்குள் இந்த கூட்டணி குறித்த தவறான முடிவெடுத்து விட்டதால் இந்த தேர்தலில் தோற்கப் போகிறோம். ஆகவே இல்லை, எடப்பாடி பழனிசாமியின் தலைமை மீது ஃபுல் நம்பிக்கை வந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு இருக்கா? எடப்பாடி பழனிசாமின்றது அல்ல, அங்கே அந்த இடத்தில் யார் இருந்தாலும் அவர் கட்சி உணர்வோடு கட்சியில் அப்படியே போய்கொண்டு இருக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடியவர் தான். நான் தான் சொல்லுகிறேனே, அவர் விரும்பி இருந்தால் அந்த இடத்தை அவர் அடைந்திருக்க முடியும். ஓகே, அந்த இடத்தை அவர் அடைய முடியாத நிலையில் இல்லை. இரண்டாவது, அவர் ஒரு கோஷ்டி சேர்க்கிற அரசியல்வாதியாக இருந்தால் சென்ற தேர்தலிலேயே கூட எனக்குன்னு ஒரு ஷேர் வேண்டும் என்று கேட்டிருக்க முடியும். ஷேர்னா, அதாவது நான் பொலிட்டிக்கல் ஷேரை சொல்கிறேன். இத்தனை தொகுதி வேட்பாளர்கள் நான் சொல்பவராக இருக்க வேண்டும், அந்த மாதிரி சில பேர் செய்திருக்கிறார்கள். நான் பெயரை குறிப்பிட விரும்பவில்லை. இன்றைக்கு அதிமுகவிலே ஒரு இத்தனை பேர் எம்எல்ஏ இருக்கிறார்கள் என்றால் அதுல ஒரு 2-3 பேர் இன்னும் ஆள் என்று தான் இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரும் எடப்பாடியினுடைய ஆள் இல்லை. அதுதான் நான் சொல்றேன், அதுலதான் வித்தியாசம். ஆகவே செங்கோட்டையன் புரிஞ்சுக்க முடியும். ஒருவேளை அதிமுகவுக்குள் ஒரு விவாதம் வருமானால், கட்சிக்குள் ஆத்ம பரிசோதனையில் கட்சி ஈடுபடுமானால் செய்வது நல்லது என்பது என் கருத்து. ஈடுபடுமானால் அப்போது அவர் ஆலோசனைகளை சொல்லுவாரே தவிர அவர் முரண்பட மாட்டார், போர் மாட்டார். அவர் ரிபல் அல்ல.